kids, welcome to Asisa Kids YouTube channel. நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தூய்மையின் தோழன் குப்பை தொட்டி டஸ்ட்பின் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பள்ளியில் அனைவரும் மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தனர். ஆனால் பள்ளி மைதானத்தில் ஒரு சிறிய பச்சை நிற குப்பை தொட்டி மட்டும் கவலையாக இருந்தது. அது தினமும் குழந்தைகள் சிப்பிகள், காகிதங்கள், சாக்லேட் கவர்கள் எல்லாம் தரையிலே போட்டுவிட்டு செல்வதை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய பையன் ஆனந்த் அந்த குப்பை தொட்டி பக்கம் வந்து தன் கையில் இருந்த சாக்லேட் கவரை போட முயற்சி செய்தான். ஆனால் போட முடியவில்லை. அப்போது கீழே போட்டான். குப்பை தொட்டி அப்போது பேசத் தொடங்கியது. குப்பை தொட்டி, நான் இங்கே இருக்கிறேன், என்னை பயன்படுத்த வேண்டாமா என்று கேட்டது. ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தான். நீ பேசுறியா என்று கேட்டான். குப்பை தொட்டி, ஆம், ஆனால் நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன். எல்லோரும் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தூய்மையாக இருக்க எல்லோரும் எனக்கு உதவ வேண்டும் என்று கூறியது. அந்த நேரத்தில் ஆனந்த் ஆசிரியர் வந்தார். அவர் குழந்தைகளிடம், பசங்களா, குப்பை தொட்டி நம்ம ஊரின் தோழன். நம்மையும் வீட்டையும் தூய்மையாக வைத்திருக்க அதை சரியாக பயன்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டார். அதிலிருந்து குழந்தைகள் எல்லோரும் தங்கள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடத் தொடங்கினர். ஆனந்த் ஒரு போஸ்டர் வரைந்தான். குப்பையை தரையில் போடாதீர்கள், டஸ்ட்பின் உங்கள் நண்பன் என்று கூறினான். இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தூய்மை என்பது நம் அனைவரின் பொறுப்பு. ஆகையால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.